ஏமா எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு தெரியுமா? இங்கே பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் வெள்ளைச்சோறு இருக்குது. இன்றைக்கி வந்து விதவிதமாக இருக்குது. ஒவ்வொரு நேரம் ஒன்றுமே இருக்காது. நேரத்தில் ஒன்றுமே இல்லை வீட்டில். இன்றைக்கி விதவிதமாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரசம் தான் வச்சேன். ரசம் வச்சு சொரைக்காய் கூட்டு. சொரைக்காய் பெரிய சொரைக்காய் இருந்துச்சு, ஆனால் முத்துற மாதிரி இருந்தது. அதனால தான் எல்லா சொரைக்காயும் போட்டு கூட்டு வச்சுட்டேன். சரி வச்சு நான் சாப்பிட்டுக்கலாம். சொரைக்காவாக இருந்தால் முத்திரும், அப்புறம் வம்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு கூட்டு. இது என்னடா அப்படி கலர் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காது. வெங்காயம் பச்சை மிளகா மட்டும் எண்ணெயில் வதக்கி கருவாடு போட்டு வதக்கிடுவோம். கருவாடு கரைஞ்சிரும், ஆனால் கருவாடு வாசனை இருக்கும் அதில். அப்படியே லைட்டாக தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நேற்று வச்ச சுண்டல் குருமா கொஞ்சம் கிடக்கு. இது பார்த்தீங்கன்னா பால் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கணும். இன்றைக்கி கடுங்காப்பி இல்லை, கருப்பட்டி கரைவிலன்னு தான் வர சொல்லியிருக்கு. ஆமாம், அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு.